கொடும்பாவிகள் எரிக்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அவருக்கு இந்த கூட்டல்கள் கூட தெரியாமல் போனது என்பதை இட்டு நாங்கள் மிகவும் வேதனை அடைகின்றோம். விவசாயிகளுடைய துரோகிகளின் கொடும்பாவிகள் இங்கே எரிக்கப்பட இருக்கின்றது. இந்த இறுதி கிரிகைகளிலும் இவ்வளவு நேரமும் கலந்து கொண்ட விவசாய பெருமக்களை கலந்து கொண்டு அந்த இறுதி கிரியைகளுக்கு வாய்க்கரிசி போட்டு இதோ கொடும்பாவிக்கு கொல்லி வைக்கப்படுகின்றது. உலகத்திற்கும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் தான் என்பதை இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு எதிராக தற்போது மாணவர்களிலும் ஏனைய செய்தி தளங்களிலுமே இரண்டு சம்மேளனம் தொடர்பான பொய் குற்றச்சாட்டுகளை பரிந்துரைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்தப்பட்டது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களால் இடனமடு சமகார அமைப்பு சம்மேளனம் மீதும் விவசாயிகள் மீதும் பொய் குற்றச்சாட்டப்பட்ட கணக்கு ரீதியான நீதி விசாரணை கூறி இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே எங்களை கௌரவ அர்ச்சனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட இடனமடு சம்மேளனம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நாங்கள் விவசாயிகளாக கண்டிக்கின்றோம். இன்றைய தினம் விவசாய சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு வலியை தீர்க்கின்ற தினமாக இன்று இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்ற அர்ஜுனாவின் 6 இன்ச் பெரியாக்களோ அவைகளின் கதிர்களை குடிக்கிறதும் அவர்களை குற்றம் சொல்லி தான் பெரியாளாக வர்ற எத்தனைப்பு சமூகத்திலே அவர் செய்து கொண்டு வாரார். இவர் ஏமாற்று யுக்திகளைத்தான் அந்த சங்க பண சேர்க்கைக்கும் மற்றவன குறை கூறி தான் பெரியாள் என்று இந்த நாட்டில தான் ஒரு படித்த புத்திஜீவி என்றும் முட்டாள்தனமான ஒரு சிந்தனையில எங்கள் மீது பழி சுமத்தி இருக்கின்ற இந்த பழி சுமத்தல் அவருக்கு ஒரு விளையாட்டாக இருக்கின்றது. இந்த விளையாட்டுகளை அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகளோடையும் அரசியல் சார்ந்தவர்களோடையும் இதை செய்ய வேணும். எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு டீசல் இல்லை. அந்த டீசலுக்காக நாங்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இந்த டீசல் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் என்று பாராளுமன்றம் போறதுக்கு தனக்கு பெட்ரோல் காணாது அங்கு போய் நின்று அந்த உயரிய சபையில ஒரு எங்களை நேரத்தையும் வீணடித்து தங்கள் நலனை மேம்படுத்துகிற நோக்கமாகவே இவற்றை செயல்பாடு இருக்கின்றது. இந்த மக்கள் அவர்களை ஏன் தெரிவு செய்வதற்கான உந்து சக்தி என்ன இருந்தது என்றது எங்களுக்கு தெரியவில்லை. என்ன தீர்வை கண்டார்கள் என்றும் தெரியவில்லை. ஆனால் இவர்கள் மற்றவனை குறை கூறி பெரிய ஆளாக வழங்குகின்ற இந்த செயல்பாடு எங்கள் விவசாய சமூகத்தை இழிவுபடுத்தி எண்ணத்தை இந்த இடத்திலே அவர் பெற்றுக்கொண்டார் என்பதனை எங்களுக்கு அது தெரியவில்லை.